சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மனித உடல்ல நிறைய உறுப்புகள் இருக்கு, நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 உறுப்புகள்னா கண்டிப்பா அது மூளை மற்றும் இருதயம். மூளைக்கு சரியான ரெஸ்ட் இல்லனா என்ன ப்ராப்ளம் ஏற்படும், அந்த மூளையை நம்ம எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம், அதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம், சோ இது பத்தி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்மளுடைய இருதயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஹார்ட் அட்டாக் இது நிறைய பேருக்கு வர ஒரு காமனான ஒரு விஷயம். பட் முன்னெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒரு 3 அட்டெம்ப்ட் வரும், அதுக்கப்புறமா தான் உயிர் போகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்ப சமீப காலமா வந்த முதல் ஸ்ட்ரோக்லயே உயிரிழந்த நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு தெரியணும்னா நிறைய செலிபிரிட்டிஸ் மூலமா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா சில செலிபிரிட்டிஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கும், அதுவும் ஹெல்த்தியா இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் டைம்லயே அவங்க இறந்து போயிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கக்கூடிய விஷயமே இல்ல, ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர். சோ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இருதயத்தை நம்ம எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம்? கண்டிப்பா உணவு பொருட்களை நல்லா சாப்பிடுறதுனால மட்டுமே தான் நம்மளால நம்ம உடம்ப காப்பாத்திக்க முடியும், நம்மளுடைய இருதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். இதுக்காக நீங்க எக்ஸ்பென்சிவா ரொம்பவே காஸ்ட்லியா ஏதாவது மெடிசின் எடுத்துக்கணும் இல்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்க நார்மலா சாப்பிடுற சாப்பாடுலயே எதை சாப்பிட்டா உங்களுடைய இருதயத்துக்கு நல்லதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய இருதயத்தை உங்களால ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். சோ இந்த வீடியோல நம்ம ஒரு 8 உணவு பொருளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 8 உணவு பொருட்கள்ல உங்களுடைய இருதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய அனைத்து ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. சோ இப்போ நம்ம இந்த வீடியோல அந்த 8 உணவு பொருட்கள் என்னென்ன, அதுல என்ன சத்துக்கள் இருக்கு, எப்படி உங்களுடைய இருதயத்தை காப்பாத்தும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ முதலாவது நம்ம பார்க்க போறது மீன். மீன்ல ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இது உங்களுடைய இருதயத்துக்கு ரொம்ப 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 நல்லது. ஏன்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ல உங்களுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு. நம்மளுடைய இருதயத்துக்கு கொலஸ்ட்ரால்னால ப்ராப்ளம் தான், பட் நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால்னு 2 இருக்கு. சோ இது ஒமேகா ஆசிட்ஸ் என்ன பண்ணும்னா உங்களுடைய உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலை எடுத்துட்டு நல்ல கொலஸ்ட்ராலை கொடுக்கும். சோ இது உங்களுடைய இருதயத்தை பாதுகாக்கும். சோ மீன் வகைகள்ல ஒமேகா ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கு. சோ உங்களுடைய உணவுல நீங்க தினசரி இந்த மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட் மீன்ல மட்டும் கிடையாது, ஃபிளாக்ஸ் சீட்லயும் இருக்கு. தினசரி உங்களுடைய உணவுல இந்த ஃபிளாக்ஸ் சீடையும் நீங்க கலந்துட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதுவும் சேம் ப்ராப்பர்ட்டி தான், உங்களுடைய உடம்புல கெட்ட கொழுப்பை எடுத்து நல்ல கொழுப்பை கொடுக்கும். அண்ட் இந்த ஃபிளாக்ஸ் சீட்ல பாத்துட்டீங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்கு அண்ட் ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ இது எல்லாமே உங்களுடைய இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. மூணாவது நம்ம பார்க்க போறது சிட்ரஸ் ஃப்ரூட். சிட்ரஸ் ஃப்ரூட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இருதயத்துக்கு மட்டும் கிடையாது, பொதுவாவே சிட்ரஸ் ஃப்ரூட்ல நிறைய வைட்டமின் சி இருக்கு, அதை தாண்டி நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு. சோ உங்களுடைய மொத்த உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, பர்టిక్యులரா இருதயத்துக்கு ரொம்பவே நல்லது. சோ இது உங்களுடைய சிஸ்டாலிக் பிளட் பிரஷரை ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். இதுல விஸ்கோஸ் ஃபைபர் இருக்கு, உங்களுடைய ஆர்டரிஸை கிளாக் பண்ணாம பாதுகாக்கும். சோ டெய்லி ஏதாவது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்டை சாப்பிடுறத பழக்கமா வச்சுக்கோங்க, உங்களுடைய இருதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வால்நட் பொதுவாவே அதனுடைய ஷேப்பை பாத்துக்கிட்டீங்கன்னா மூளையோட ஷேப்ல தான் இருக்கும். சோ இது மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வால்நட் மூளைக்கு மட்டும் கிடையாது, இருதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு ஈவினிங் டைம்ல நட்ஸ் சாப்பிடுறது ரொம்பவே பழக்கமா இருக்கும். சோ நட்ஸ் எல்லாத்தையும் விட இந்த வால்நட்டை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய இருதயத்துக்கு ரொம்பவே நல்லது. இது பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆர்டரிஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபிளெக்சிபிலிட்டியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். சோ உங்களுடைய இதய துடிப்பு நல்லா சீரா இருக்கும். இதனால உங்களுக்கு சீக்கிரத்துல உங்களுடைய ஆர்டரிஸ்ல கிளாக்கோ இல்ல ஏதாவது பிளாக்கேஜோ இல்ல ஏதாவது ஸ்ட்ரோக்கோ இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் சீக்கிரத்துல வரவிடாம உங்களுடைய இருதயத்தை நல்லாவே பாதுகாக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது மஞ்சள் தூள் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இருதயத்தை பாதுகாக்கிறதுல ரொம்பவே ஒரு சிறந்த பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹார்ட் டிசீஸ உண்டு பண்ற அந்த ஒரு மெட்டபாலிக் கண்டிஷன் இருக்கு இல்லையா, சோ இத சீரா வைக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் தூள் உதவுது. அடுத்து நம்ம பார்க்க போறது கிரீன் டீ நம்மளுடைய உடம்புக்கு பேசிக்காவே ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் பர்టిక్యులரா நம்மளுடைய இருதயத்துக்கும் ரொம்பவே நல்லது. ஜாப்பனீஸோட ஸ்டடீஸ் படி பாத்துக்கிட்டீங்கன்னா தினசரி 5 இருந்து 6 கப் குடிக்கிறதுனால, அதாவது ஒரு நாளைக்கு 5 இருந்து 6 கப் கிரீன் டீ குடிக்கிறதுனால 26% உங்களுக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய அந்த ரிஸ்க்னஸ் குறைக்குது. அண்ட் 16% இந்த ஹார்ட் ப்ராப்ளமால இறந்து போறாங்க இல்லையா, அதனுடைய ரிஸ்க 16% குறைக்குது. சோ நம்மளால ஒரு நாளைக்கு 5 இருந்து 6 கப்ல குடிக்க முடியாது, அட்லீஸ்ட் 1 இருந்து 2 கப்பாவது குடிக்கிறதா வழக்கமா வச்சுக்கோங்க. உங்களுடைய ஹார்ட்டுக்கு மட்டும் கிடையாது, மொத்த உடம்புக்குமே மொத்த ஆர்கன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போறது சினமன், அதாவது பட்டைத்தூள். சினமனோட நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம சேனல்ல நம்ம
நிறையவே பார்த்திருக்கோம். அதாவது இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது உங்களுடைய இருதயத்தை பாதுகாக்கும், சீக்கிரத்துல ஏதாவது ப்ராப்ளமோ இல்ல ஹார்ட் டிசீஸோ ஏற்படாம தடுக்கும். அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போறது பொமோகிரானட், அதாவது மாதுளை பழம். இதுவும் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இருதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, பிளட் சர்க்குலேஷனுக்கு பொமோகிரானட் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் இந்த மாதுளை பழம் நல்லாவே உதவும். சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்மளுடைய இருதயத்துக்கு எந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப நல்லது, எது எடுத்துக்கிட்டா நம்மளுடைய உடம்புல கொலஸ்ட்ரால குறைக்கலாம், நல்ல கொலஸ்ட்ரால அதிகப்படுத்தலாம் அப்படின்ற அப்டேட்டை பார்த்தோம். கண்டிப்பா இது உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.